பார்க்க போகிறது காலிஃப்ளவரில் வந்து 65 எப்படி செய்கிறதுங்கிறது தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய பூவை வந்து சின்ன சின்ன பூவாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்டெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து ஒரு பூவை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூவை பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் நல்லா வந்து சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண இந்த பூவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன பூச்சி இந்த மாதிரி காலிஃப்ளவரில் இருக்கும், அதுக்காக நம்ம வந்து இந்த சுடுதண்ணியில் நம்ம சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இருந்துருச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு இன்னொரு பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வந்து இந்த பூவை சுடுதண்ணியில் போடக்கூடாது. இப்போ நல்லா தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன். மிளகாய்த்தூள் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கூடவே சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்க்க வேணாம். கரம் மசாலா சேர்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சேர்க்க வேணாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தயிர் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பூவில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா வந்து ஒட்டுற அளவுக்கு இந்த மாதிரி கலந்துட்டாங்க. இப்போ தயிருக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சம்பழம் ஒரு அரைப்பழம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் சேர்த்து நான் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டேன். இப்போ இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒவ்வொரு கூடையும் நல்லா அந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி வரணும். அந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து வச்சுட்டேன் பாருங்கள். இது வந்து 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஊறி வரணும். நல்லா ஊறி வந்தால் தான் உங்களுக்கு மசாலா பார்த்திங்கன்னா அந்த பூவில் நல்லா இறங்கும். அதனால் நல்லா 1 மணி நேரம் இதை வந்து மூடி வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நம்ம சேர்த்து
நல்லா 1 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா இதில் நல்லா சூடாக இருக்கணும். கம்மியான சூட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பொரியாது. இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் சேர்க்கணும் உடனே வந்து திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே எடுத்துக்கணும். இப்போ 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வரணும். நல்லா திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். எந்த அளவுக்கு மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தனியாக நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த இதை சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் எல்லாத்தையும் நான் சேர்த்து பொரிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் இந்த மசாலாலாம் நல்லா வந்து நல்லா ஏறி உதிராமல் வந்துருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை அதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக கிறிஸ்பியாக நம்ம காலிஃப்ளவர் 65 செஞ்சாச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஏஆர் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி போடுங்க. தேங்க்யூ.